ஏஐ பத்தின இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டுமே தான் நம்ம க்ரோ ஆக முடியும். ஏஐ ஒரு த்ரெட்டா பாக்குறது நம்ம விட்டுட்டு ஒரு புது உலகத்துக்கு உண்டான ஒரு பாத்தா நம்ம வந்து பார்க்கணும். ஏஐ ஹெல்த் கேர் மாதிரியான ரொம்பவே எசென்ஷியலான விஷயங்கள்ல ஒரு புரட்சியே பண்ணிக்கிட்டு இருக்கு. டாக்டர் ஜாங் சூ அப்படின்ற ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூராலஜிஸ்ட் ரோம்ல உட்காந்துக்கிட்டு பீஜிங்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் சர்ஜரி பண்ணிருக்காரு. இதுதான் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இன்டர் கான்டினென்டல் ரோபோட்டிக் சர்ஜரி. 8000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு டாக்டர் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ ரோபோட்டிக்ஸ் அண்ட் 5G நெட்வொர்க் மூணுத்தையும் கம்பைன் பண்ணதுனால அவரால சக்சஸ்ஃபுல்லா ஒரு சர்ஜரியை பண்ணிருக்க முடியுது. ஒரு எக்ஸ்பென்சிவான சர்ஜரியை அப்ராட் போய் நம்ம பண்ணணும் அப்படின்னா டிராவல், ஸ்டே அண்ட் மெடிக்கல் காஸ்ட் அப்படின்னு பல லட்சங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் ஏஐ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால இந்த பேரியர் இன்னும் கொஞ்ச நாள்ல கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிடும். நம்ம எலான் மஸ்க் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு எந்த மாதிரியான மெடிக்கல் கேர்லாம் கிடைச்சிட்டு இருக்கோ இதே மாதிரியான கேர் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு டெக்னாலஜி எல்லாத்துக்கும் வழிவகுத்துட்டு இருக்கு. ஈவன் நம்ம இந்தியால கூட பூனேல ரூபி ஹால் கிளினிக் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏஐயும் ரோபோட்டிக்ஸும் கம்பைன் பண்ணி ஃபோக்கல் ஒன் ரோபோட் அப்படின்ற ஒரு பேர் வச்சு கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராயிங் கூட பண்ணிருக்காங்க. அதுவும் ஜீரோ ரேடியேஷன்ல. சோ ஏஐ உங்க ஃபியூச்சருக்கான ஒரு த்ரெட்டா பார்க்காதீங்க, ஒரு எனேபிளரா பாருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. சோ நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த ஏஐ பார்த்து நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது, எப்படி அதை அடாப்ட் பண்ணி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு தான் கத்துக்கணும். சோ இந்த வீடியோல இன்னும் டீடைல்டா எப்படி ஏஐ ஹெல்த் கேரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, புதுசா என்ன வந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க கத்துக்க ரெடியா? திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குவிக்காக அஜெண்டா மட்டும் ஒரு ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வை ஏஐ இன் ஹெல்த் கேர் மேட்டர்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரைஸ் அப்படி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சாப்பாடை நீங்கள் தட்டிலையும் போட்டு சாப்பிட்லாம், பாக்கு தட்டிலையும் போட்டு சாப்பிட்லாம், வாழை இலையிலையும் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல மீடியம் பிளாட்ஃபார்மில் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். கரெக்டாக அதே மாதிரி ஏஐயும் நீங்கள் ஹெல்த் கேரில் அப்ளை பண்ணலாம், ஃபார்மாசூட்டிக்கலில் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் டொமைனில் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எல்லா டொமைன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த செஷனில் ஏஐயை எப்படி ஹெல்த் கேரில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா பல செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷனில் எப்படி ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரியில் எப்படி ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் கூட எப்படி வந்து ஹெல்த் கேர் டொமைனில் ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இன்சூரன்ஸில் கிளைம்ஸ், டினையல் அண்ட் அப்ரூவல்ஸில் எப்படி ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஒரு டேக்அவே பாயிண்ட்டை சொல்லி இந்த செஷனை வந்து நான் வந்து முடிக்க போகிறேன். ஸோ இந்த செஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் கேர் டொமைனை பற்றி இருக்கும். ஹெல்த் கேர் டொமைனை ஏன் நான் இந்த செஷனில் வந்து எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஏஐ தேவைப்படக்கூடிய இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. வை? பிகாஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான் ஒரு உயிரை காக்குது, நம்மளை வந்து சேவ் பண்ணுது லைஃபை. ஸோ அப்படிப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ஏஐ வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பல உதாரணங்களை காமிச்சு நான் இந்த செஷனில் பேச போகிறேன். ஸோ ரொம்ப டீப்பராக இருக்க போது வித்தவுட் எனி டிலே வாங்க செஷன் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வை ஏஐ இன் ஹெல்த் கேர் மேட்டர்ஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரணும். இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியுது என்ன எழுதியிருக்கு. கரண்ட் வெயிட் டைம் 6+ hours, கிரிட்டிக்கல் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ். நிறைய பேர் நீங்கள் வந்து படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளோட இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்சஸ், நிறைய ஸ்டாஃப்ஸ் ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா யூகே போவாங்க, நிறையா முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் கூட வந்து போவாங்க. பிகாஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் படிச்சுட்டு போகிறவங்க ரொம்ப கம்மி. பட் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரெயினிஸ், நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கான்செப்ட்ஸ்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுல நம்ம வி ஆர் ஸோ பிரெயினிஸ். அதனால் இங்கே படிச்சுட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க. ஸோ டாக்டர்ஸ் அப்படின்னாவே பொதுவாகவே நம்மளுக்கு என்னன்னா அவங்க அதிகம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு மென்டாலிட்டி இங்கே நிறைய பேருக்கு இன்னுமே இருக்குது. பட் அவங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இங்கே யாருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. கொரோனா வந்த டைமில் நிறைய இந்த மாதிரியான குளோபல் கிரைசிஸ் வந்த டைம்லலாம் அவங்களுடைய சேவை வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. அவங்களோட தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃபையும் நிறைய டாக்டர் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. இன்னொரு ரியாலிட்டி நான் காமிக்கிறேன். இந்தியாவோட கரண்ட் சேலஞ்ச், ஒரு டாக்டர் தான் ஃபார் எவ்ரி 1500 பீப்புள் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலான போங்க, ஒரு 100 பேர் 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் வெயிட் பண்ணிருப்பாங்க, அங்கே 2 டாக்டர் தான் இருப்பாங்க. ஸோ ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 டாக்டர் இஸ் அவைலபிள் ஃபார்
எவ்ரி 1500 பீப்புள். இதில் நிறைய டாக்டர் ஸ்கேம்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்கேர்சிட்டி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் போலி சர்டிஃபிகேஷனில் போலி டாக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி மிட்டிகேட் பண்ணோம் அப்படின்றது கவர்மெண்ட்டும் நிறைய சேலஞ்சஸ்லாம் போட்டு நிறைய டெஸ்ட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து டியூபர்குலோசிஸில் வராங்க, கொரோனாவில் வராங்க, நிறைய பேர் வந்து காய்ச்சலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்கன்னா வெளியிலேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து டயக்னோசிஸ் ஆகலைன்னா அவங்க சீக்கிரமாக சாக கூட போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஏஐனுடைய ஹெல்ப் தேவைப்படுது. பிகாஸ் இன் எவ்ரி பிஸ்னஸஸ் உலகத்துக்கே தெரியும் ஏஐ வந்தால் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரசி ப்ளஸ் ஆக்சஸ். இந்த 3 விஷயம் இருக்கும். ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம்னா ஏஐ வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அடுத்த ப்ராப்ளமுக்கு போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமே. அதனால ஏஐ வந்து ஹெல்த் கேர் டொமைனில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கு. டாக்டர்ஸ் அதை வந்து வரவேற்கிறாங்க. டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து சில டாக்டர்ஸ் இதை பற்றி தெரியாதவங்க பயந்துட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம்னா ஃபாஸ்ட்டாக ஒரு சொல்யூஷனை முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நிறைய மேண்டட்ரி அந்த டாக்டர் வந்து வெயிட் பண்ணி அவரோட வாக்குக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில டெஸ்ட்லாம் வந்து ஏஐ வச்சு எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக சொல்யூஷன் நடக்குது. அதனால ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து டாக்டர்ஸ் மூவ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் ஏஐ எதனால ஹெல்த் கேருக்கு தேவை? பிகாஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் இன் த மார்க்கெட் வேர் ஃபார் எவ்ரி 1500 பீப்புள் வி ஹேவ் ஒன்லி ஒன் டாக்டர் அவைலபிள் அண்ட் லாங் வெயிட்டிங் டைம் நடக்குது. ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா வி ஹேவ் டு கோ த்ரூ ஃபார் 6 hours வெயிட் பண்ணணும், 5 hours வெயிட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. பட் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல இல்லாத காலகட்டத்தில் நம்மளுடைய லாங் வெயிட் டைம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்டரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை ஏஐ வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுறதில்ல. பிகாஸ் அது ஏஐ வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு. இன்னும் அதிகமாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் அடுத்த ஸ்லைடில் எப்படி ஏஐ இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் கூட பேச போகிறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 hours உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் Cure.ai அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் யூஸ்ட் ஃபார் லெவரேஜிங் ஏஐ ஃபார் டியூபர்குலோசிஸ் டயக்னோசிஸ். நம்மளுக்கு கண்டினியூஸாக காய்ச்சல் இருக்குது, காஃப் வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத இந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஸ்மால் கைண்ட் ஆஃப் ஸ்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் வச்சாவே இந்த Cure.ai வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருது. இதுக்கு போய் டாக்டர் போய் பார்க்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு டயக்னோசிஸ், ஓகே இந்த அப்ளிகேஷனில் போய் டயக்னோஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துருன்னு போனால் டப்புன்னு போகிறாங்க, டயக்னோஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க. டாக்டரே தேவையில்லை. பிகாஸ் இந்த அப்ளிகேஷனை பழைய பாஸ்ட் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறமை அப்படின்ற மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் இவங்க என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த விமனுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சரை ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்கேன் மட்டும் எடுக்கிறது மூலிமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது. இது மட்டுமா இல்லை, டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன்ட்ரடியூசஸ் ஏஐ எனேபிள் டிஜிட்டல் மேமோகிராஃபி ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன். இது பாருங்கள் 30th January இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். டாடா மெமோரியல் சென்டர் பிரெஸ்ட் கேன்சர் விமனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏஐனுடைய தாக்கம் ஹெல்த் கேரில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போது ஹெல்த் கேரில் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் இதுக்கு பின்னாடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, பல ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்குதுன்றதை விட்டுருங்க. பட் எத்தனை ப்ராப்ளம் இது வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது. கேன்சரை டிடெக்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக சொல்யூஷன் நோக்கி போகலாம். கேன்சர்ன்றது மிகப்பெரிய ப்ராப்ளம் வேர்ல்டுலேயே. அதெல்லாம் இப்போ ஏஐ வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ ப்ளஸ் ஹியூமன் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு சில மேனுவல் ஒர்க் எல்லாமே ஆட்டோமேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் டயக்னோசிஸ்க்கு அண்ட் ஏர்லி டிடெக்ஷனுக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ டயக்னைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ட்ரீட்மெண்ட். கரெக்டாக. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரியில் எப்படி ஏஐ இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு சில உதாரணங்களை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏஐ இஸ் நாட் ரீப்ளேசிங் சர்ஜன்ஸ், இட் இஸ் அசிஸ்டிங் கிளினிக்கல் டெசிஷன்ஸ். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ரூபி ஹால் கிளினிக் இன் புனே இந்தியாவில் ஒரு பயங்கரமான ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இந்த ரோபோட்டிக் ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ்ட் அல்ட்ரா சவுண்ட் இதை வச்சு தே ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். இதை நான் ChatGPT கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை நான் அவளை காமிக்கிறப்பாருங்க. ஹியர் இஸ் வாட் மேக்ஸ் இட் ஸ்பெஷல். வாட் திஸ் ட்ரீட்மெண்ட், இந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர் ஆர் நோ கட்ஸ் ஆஃப் சர்ஜரி அன்லைக் ட்ரெடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேன்சர் ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து லேசரை வச்சு நம்மளுக்கு நிறைய கட்டெல்லாம் நடக்க உள்ளார், ரைட்? அப்போ அந்த மாதிரி தேர் ஆர் நோ கட்ஸ் ஆஃப் ஆர் சர்ஜரி நடக்கல. This isn't radiation therapy like X-rays or similar treatments. One point, robot guided. A robot helped deliver precise, highly intense focused sound waves, ultrasound directly to the cancer cells. Just sound waves வச்சு cancer cells detect பண்ணிருக்காங்க. அதை cure பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. Targets only the cancer. It focuses only on the tumor, sparing the health tissues around it. Quick recovery. Patients can go home from the same day and get back to their routine faster than with the traditional surgery. This is one of the most advanced ways to treat early prostate cancer without cutting into the human body, and it helps protect things like urinary and sexual functions that can be affected by other treatments. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது. சூப்பராக இந்த டிவைஸ், ரோபோட்டிக் ஆர்ம் டிவைஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதை பற்றின இன்ட்ரோடக்ஷனில் கூட ஒரு சில வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிருப்பேன். எனிவே திஸ் டீப்பர் நாலேஜ், அதனால தான் உங்களுக்கு நான் சப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் டீப்பாக. ஸோ ஏஐ ஒன்றும் த்ரெட்டாக பார்க்க வேண்டாம். ஏஐ வந்து எப்படிப்பட்ட ப்ராப்ளமை ஹெல்த் கேரில் சால்வ் பண்ணுறது, நம்மளோட லைஃப்பை சேவ் பண்ணி நம்மளோட நார்மலாக ஃபாஸ்ட்டாக இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இது மட்டுமா இல்லை, இன்னொரு பாயிண்ட், இன்னொரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ட்ரீட்மெண்ட் சர்ஜரியில் டாக்டர் சாங்ஷு அப்படின்றவர் ரோமில் உட்காந்துக்கிட்டு 8000 கிலோமீட்டர் ஃபாரில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இது நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். வாட் கைண்ட் ஆஃப் சர்ஜரி இட் இஸ்? தி ஆப்ரேஷன் வாஸ் அ ரோபோட் அசிஸ்டட் ரிமூவல் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர் டிஷ்யூ, ஆஃபன் கால்ட், இங்கே என்ன எழுதியிருக்கின்றது நீங்களே படிங்க. திஸ் மீன்ஸ் தே வேர் ரிமூவிங் கேன்சர் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் ப்ராஸ்டேட், த கிளாண்ட் நியர் த பிளாடர் இன் மென். இதை கையில் ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். பட் டாக்டர்ஸ் 8000 கிலோமீட்டரில் ரோமில் உட்காந்துக்கிட்டு பீஜிங்கில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹவ் அசிஸ்டன்ட், ஹியர் இஸ் ஹவ் த ஹோல் திங் ஒர்க்ட். The surgeon sat at a special console in Rome, looked at a live view of what the robot sees. கரெக்டாக இங்கிருந்து அப்படி கண்ணில் பார்க்குறாரு. இங்கிருந்து ரோபோட் அங்கே உள்ளர ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாரு. when the surgeon moved the controls, robotic arms in Beijing recreated those motions on the patients. இங்கிருந்து பண்ணுறாரு, இந்த கையிலேருந்து பண்ணுறாரு ரெடியாக, அது பண்ணும்போது அங்கே போய் கனெக்ட் ஆகுது. அது எப்படின்னா, the connection used 5G and other networks to keep the delay latency very low, about 135 milliseconds, meaning it felt almost like he was there in person. Because the delay was slow and the link was stable, the robot could follow commands precisely and safely. எப்படி என்ன மாதிரி இதில் ஒரு இடத்துக்குல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ காசு செலவு பண்ணணும், அங்கே ஸ்டே பண்ணணும், அந்த மாதிரி பல காஸ்ட் சேவிங்ஸை இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காரு. எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த ஏஐ மூலியமாக பண்ணியிருக்கு. ஸோ ஏஐ ஹெல்த் கேரில் பயங்கரமான ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கூட சேர்ந்து பாசிட்டிவாக நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்னும் கொஞ்சம் பாயிண்டில் ஏஐ இன் ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரியில் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், இந்தியாவில் நம்மளுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெரியும், கார்டியாக் ரிஸ்க் ப்ரெடிக்ஷன், ஐசிஐ மானிட்டரிங் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏஐஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஹைதராபாத்தில் யூசிங் ஏஐ ஃபார் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டயக்னோஸ்டிக்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்களில் ஏஐ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்னும் அதிகமாக வந்து உள்ளே போய் டீகோட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது நிறைய டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏஐ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய ஒர்க்கே நம்ம இன்கேஸ் ஃபியூச்சரில் ஹையர் ஆகி அந்த ஒர்க் இடத்துல போய் ஒர்க் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கணும். எந்தெந்த இடத்துல ஏஐ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே டாக்டர்ஸ் ஸ்பெண்ட் 30 to 40% ஆஃப் த டைம் ஆன் பேப்பர் ஒர்க். இந்தியாவில் நிறைய ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதி சீட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா வந்து மேனுவலாக அவங்களோட ஆன்லைன் டேட்டா பேஸில் எழுதுறாங்க. பட் ஸ்டில் இந்த பேப்பர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 30 to 40% ஆஃப் த டைம் டாக்டர்ஸ் ஸ்டில் ஸ்பெண்டிங். ஸோ இதுக்கு பதிலாக நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் ஏஐ ரிசர்ச்சர்ஸ்லாம் தே கேம் அப் வித் டூல் கால் ஸ்கிரைப் ஏஐ டூல். Converts doctors' patient speech into clinical notes, cuts documentation times for doctors. Okay, Scribe AI என்ற ஒரு டூல் இருக்கு. அடுத்து Practo for doctors, AI guides patients to the right specialist, smart organizes patients' health records. இந்த மாதிரி பல AI related applications டாக்டர் ஸ்பெசிஃபிக்காகவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு.
ஓகே, இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அடுத்து ஏஐ எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து போகிறேன். இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்மளே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய பேர் போவோம். கவர்மெண்ட்டில் கூட நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி கிளைம் பண்ணும்போது நிறைய ஃப்ராடுலன்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா நடக்கும். டூப்ளிகேட் 2 தடவை பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை போடுவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 1 மந்த் கம்மியாக வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. திருப்பி பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் இருக்குது. ஸோ ஏஐ கேன் ஆட்டோ ப்ராசஸ் கிளைம்ஸ். ஒரு டேட்டா பேஸ் சொல்ல வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கிளைம்ஸ் நடக்குது. அண்ட் டிடெக்ட்ஸ் ஃப்ராடுலன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், யாராவது ஃப்ராடுலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதுவுமே எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் ஹை ரிஸ்க் கிளைம்ஸ் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி பண்ணுது. இது எப்படி பண்ணுதுன்னா நிறையா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ, லாம்பார்ட் அண்ட் ஸ்டார் ஹெல்த்து, ஹெச்டிஎஃப்சி, ஈர்கோ, இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி இந்த எம்எல் மாடல்ஸ் எங்களை மாதிரியான பீப்புள் கூடலாம் டேட்டா சயின்டிஸ்ட்குள்ளே கொலாபரேட் பண்ணி ஆல்ரெடி அவங்க நிறையா ஃப்ராடுலன்ஸ் இந்த மாதிரி போயிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் அந்த ப்ராப்ளம் எப்படி இன்னொரு ஃபியூச்சராக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா அது எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்ட் யூசர்னுடைய பிஹேவியர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். பிஸ்னஸ் நாலேஜை ஷேர் பண்ணுறோம். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏஎம்எல் மாடல் எடுத்து நாங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அந்த டேட்டாவுக்கு அவங்களோட கஸ்டமர்ஸ் டேட்டாவுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களோட டேட்டா வந்து கஸ்டமர் டேட்டாவும் சேஃபாக இருக்கும். அண்ட் தேவையில்லாத ஃப்ராடுலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கிளைம்ஸு ஆட்டோமேட்டிக்காக டினை பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் உள்ள வச்சிருக்கோம். ஸோ தட் ஹியூமன்ஸ் கேன் கோ வித் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், டெசிஷன் மேக் பண்ணி வரக்கூடியது ஏஐ ரிசல்ட் சொல்லும். அந்த என்ன ரிசல்ட் சொல்லுதோ அதுலேருந்து நம்ம டெசிஷன் மேக் பண்ணி ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ என்றைக்குமே ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹியூமன்ஸ் டு மேக் த டெசிஷன் ஃபாஸ்டர். அதுக்கு இருக்கக்கூடிய அனாலிசிஸ், மேனுவல் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாஸ்ட்டாக எடுத்து பண்ணிடுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 டேக்அவே பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது, ஏஐ இஸ் ஆகுமெண்டிங் டாக்டர்ஸ், நாட் ரீப்ளேசிங் தம். எல்லா டாக்டர்ஸும் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து க்யூர் பண்ணுறது, ஒரு இடத்துல இருந்து 8000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்படி க்யூர் பண்ணுறது, எப்படி ஏஐ அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்ற பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் வந்து பிக்கர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் அவங்களுக்கே தெரியுது திஸ் இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் மை ஒர்க். எனக்கு என்னுடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் எவ்வளோ இருக்குது, நான் ரொட்டீனாக பண்ணக்கூடியதை, மேனுவலாக பண்ணக்கூடியதை இதை வச்சு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு இருக்குது. செகண்ட் பாயிண்ட், இந்தியா இஸ் பிகமிங் எ குளோபல் ஹெல்த் கேர் ஏஐ ஹப். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஐ சமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கு. அதில் குளோபலாக இருக்கக்கூடிய எல்லா டெக் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ சாம் ஆல்ட்மன் பாருங்கள், அடுத்து நம்ம சுந்தர் பிச்சை, இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாடோட ஓனர். இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போச்சு. இவங்க 2 பேரும் கை வந்து பிடிச்சிக்கலாம், மற்ற எல்லாரும் கை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு பயங்கர ஒரு ஹீட் டிபேட் போய்கிட்டு இருக்கு. ஸோ எனிவே, ஸோ அந்த கான்செப்ட் நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. ஓகே, வெல்ஃபேர் ஃபார் ஆல், ஹாப்பினஸ் ஃபார் ஆல், இந்த மாதிரிலாம் ரீசெண்டாக நடந்திருக்கு. அண்ட் எத்திக்ஸ் ப்ளஸ் டொமைன் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு ரியல் ஏஐ இம்பேக்ட். வேர்ல்டு ஏஐ நோக்கி பாசிட்டிவாக எப்படி வேர்ல்டு இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்றத நோக்கி குளோபலாக இருக்கக்கூடிய எல்லா பிக் டெக் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை நோக்கி அந்த மாதிரியான பார்வையில் பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை டு see AI as a enabler for us so that we can take some decisions and we can go ahead and solve some bigger problems. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவே பாயிண்ட்ஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், சம்மரி, why AI in healthcare matters அப்படின்றத பார்த்தோம். ஹெல்த் கேர் தான் நம்பர் 1 area where AI is making a bigger impact because it is saving our human life. அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அடுத்து ஏஐ இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ்லாம் ஏர்லி டிடெக்ஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரியில் எப்படி டாக்டர்ஸில் யூஸ் பண்ணிருக்காங்கிறத பார்த்தோம். ஹெல்த் கேர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஃப்ளோவில் எப்படி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மூலமா டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்சூரன்ஸில் இந்த ஆட்டோமேட்டிக் கிளைம்ஸ், டினையல் அப்ரூவல்ஸில் எப்படி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் டீம் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளாரமே ஏஐ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஓரலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக 3 டேக்அவே பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த செஷன் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் கடைசியாக வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே நான் டீகோட் பண்ணி பேசுவேன். நானாக இருந்தாலும் சரி, இந்த சேனலில் வந்து யார் பேசினாலும் சரி, ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து
உங்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கி மார்க்கெட்டில் தமிழில் வந்து பேசணும், டீப்பரான சப்ஜெக்டை பேசணும், எது தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக there is a huge effort going behind this. அதனால என்னோட ரெக்வஸ்ட், கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்ததா, தேவைப்படக்கூடிய விஷயங்களாக தான் இருந்துச்சா, புது இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா that will definitely act as a motivation for me and from my team so that we can do this kind of R&D. and நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes மூலிமா உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷனும் ஏஐ சம்மந்தப்பட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அப்டேட்டடாகவும் இருந்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் 2 minutes. அவங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பேசும், ஜஸ்ட் டாப் இட் அண்ட் தென் கோ. ஓகே, நான் உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக படித்து பார்ப்பேன். அண்ட் ஐ வில் ஆல்சோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் புது கொஷின் நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன லேர்னிங் பாயிண்ட்ஸ்ன்றது போட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. ஓகே, இல்லாட்டினா தட் இஸ் நாட் ஐ டோன்ட் ஃபீல் தட் whether what kind of impact this particular session made for you. ஏதாவது புது கேள்வி இருந்துச்சுன்னா டேக் அவே பாயிண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.